வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. நாடளாவிய ரீதியில் ஆரம்பமான சாதாரண தர பரீட்சை. பெண்கள் பாடசாலைக்குள் நுழைந்த மர்ம நபர் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம். சட்டத்திரணி மற்றும் மனைவி கொலை சகோதரர்கள் தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு. ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூடு 2 காவல்துறை அதிகாரிகள் கைது. 19 நாட்களுக்கு இலங்கை முழுவதும் மதுபான விற்பனை தடை, மறுவோருக்கு வெளியான எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. சில பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு. மின்சாரம் தாக்கி வங்கி ஊழியர் உயிரிழப்பு. யாழில் காணி பிரச்சனையால் இடம்பெற்ற கொலை, 2 கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக நபர் கைது. அக்ரேகொட இரட்டை கொலை, தீக்கிரியாக்கப்பட்ட கார், களமிறங்கிய அரச ரசாயன பகுப்பாய்வாளர். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை குறிவைத்த சர்வதேச நாடுகள். ஐக்கிய நாடுகளின் ஃபெல்லோஷிப் பயிற்சியை முதன்முறையாக நடத்தும் இந்தியா. விரிவான செய்திகள். அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ உடன்படிக்கைகள் மீறப்பட்டதாக கூறி தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. 23,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை உறுப்பினர்களாக கொண்ட இந்த சங்கம் சுகாதாரத்துறையில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2025 டிசம்பரில் சுகாதார அமைச்சரால் வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமை மருத்துவமனையில் நிலவும் மனிதவள தட்டுப்பாடு, உட்கட்டமைப்பு வசதியின்மை மற்றும் உபகரண பற்றாக்குறை, வேதன பிரச்சினை மற்றும் கொடுப்பனவு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அலட்சியப்பட்ட என்பவற்றை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி 18 முதல் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பல்வேறு பொது சுகாதார தரவுகள் மற்றும் அறிக்கைகளை அமைச்சுக்கு சமர்ப்பிப்பதில் இருந்து விலக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 3545 பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை நிலையங்களில் குறிப்பாக 4,51,463 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்று காலை ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளித்தனர். 2026 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து 3728 மாணவர்கள் தோற்றும் நிலையில் 31 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வவுனியா மாவட்டத்தில் இருந்து 4063 மாணவர்கள் தோற்றியுள்ளனர். மேலும் வவுனியா மாவட்டத்தில் பரீட்சைக்கான அனைத்து தயார்படுத்தல்களும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. கண்டியில் முன்னணி பெண்கள் பாடசாலையில் 4ஆம் வகுப்பில் படிக்கும் 9 வயது சிறுமி பாடசாலைக்குள் வெளியாட்களால் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கண்டி போலீஸ் நிலையத்தில் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பாடசாலைக்குள் தனக்கு ஏற்பட்ட சம்பவம் குறித்து தன்னுடைய பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர். மேலும் சிறுமி போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவி மருத்துவரிடம் பரிந்துரைக்கப்பட்டு அறிக்கை பெறப்படும் என்றும் கண்டி போலீசார் தெரிவித்தனர். பாடசாலை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வெளிநபர் ஒருவர் பாடசாலைக்குள் நுழைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் எங்கிருந்து பாடசாலைக்குள் நுழைந்தார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தலங்கம அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட 20 மற்றும் 24 பேருக்கு 2 சகோதரர்களை நாளை வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சட்டத்தரணி மற்றும் மனைவி கொலை சம்பவத்துக்கு ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இன்று கடுவலை நீதவான் நீதிமன்றில் உட்படுத்தப்பட்ட போது குறித்த இருவரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஜிந்துப்பட்டியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. சிகை அலங்கார நிலையம் ஒன்றை இலக்காக கொண்டே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் காவல்துறை ஊடக பேச்சாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது துப்பாக்கிச்சூடு நடந்த கடமை தவறியதற்காக நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2026ஆம் ஆண்டு பௌர்ணமி தினங்கள் உள்ளிட்ட பொது விடுமுறை நாட்களுடன் மொத்தம் 19 நாட்களுக்கு நாடளாவிய ரீதியில் மது விற்பனை தடை செய்யப்பட்டதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தின் உத்தரவின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக மதுவரி திணைக்கள பேச்சாளர் தெரிவித்தார். இந்த 19 நாட்களில் 12 பௌர்ணமி தினங்கள், சுதந்திர தினம், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு நாட்கள், உலக மது ஒழிப்பு தினம் மற்றும் நத்தார் தினம் ஆகியவை அடங்குகிறது. விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மத்திய ஊவா, கிழக்கு மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவிய மாவட்டத்தின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும், பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஏனைய பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த சனிக்கிழமையிலிருந்து இந்த தட்டுப்பாடு நிலை காணப்படுவதோடு நகரத்தில் உள்ள அநேகமான விற்பனை நிலையங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் முற்றிலும் தீர்ந்துள்ளது. நிறுவனத்தில் இருந்து வருகின்ற லோரிகள் வரவில்லை என விற்பனையாளர்கள் தெரிவித்ததோடு ஒரு சில நாட்களில் அது சீராகும் என்றும் தெரிவித்தனர். இதேவேளை மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய பிப்ரவரி மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கம்பகா நீர்கொழும்பு பகுதியில் மின்சாரம் தாக்கி தனியார் வங்கி ஒன்றில் கடமையாற்றும் ஊழியர் உயிரிழந்தார். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் கொழும்பு கொலனாவி பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞரை உயிரிழந்தார். குறித்த இளைஞர் நீர்கொழும்பில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் தனது வேலை நிமித்தம் நீர்கொழும்பு பகுதியில் வாடகைக்கு வீட்டில் தங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு அவர் தங்கிய வீட்டிலிருந்து பழுதடைந்த மின்விசிறியை திருத்த முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் உயிரிழந்து அவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் காணி பிரச்சனையால் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டவை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கோப்பாய் அகலியாவத்தை பகுதியில் ஏற்பட்ட முருகலின் போது ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் கோப்பாய் மத்தியைச் சேர்ந்த 59 வயதான ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கோப்பாய் காவல்துறை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருமளவிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் வருகை தரும் முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இன்று அதிகாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த கைது இடம்பெற்றது. சந்தேக நபரிடமிருந்து 12,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அவர் 58 வயதான கம்பளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய அலகினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்குறைகொட இரட்டைக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் வருகை தந்ததாக சந்தேகப்படும் காலி பத்தேகம அகலிய பகுதியில் தீக்கிரையாக்கப்பட்ட காரை பரிசோதிப்பதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் இன்று முற்பகல் அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். கடந்த 15ஆம் தேதி காலி அகலிய குட்டியாவத்தை உள்புற வீதியில் வைத்து இந்த காரை நுகைகொட பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் கண்டுபிடித்திருந்தனர். காரை கண்டுபிடித்த சந்தர்ப்பத்தில் அது தீப்பற்றி எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக சட்டத்தரணி புத்திக்க மல்லவ ஆராய்ச்சி மற்றும் அவரின் மனைவியின் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் இந்த காலி அகலிய பகுதியில் கைவிடப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அந்த இடத்துக்கு சென்றபோது கார் தீப்பற்றி எரிவதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்படவுள்ள எந்த ஒரு ஒப்பந்தமும் ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்புகளை முழுமையாக அகற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். எருசலேமில் நடைபெற்ற அமெரிக்க யூத அமைப்புகளின் மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்த போது இந்த நிபந்தனைகளை தெளிவாக முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டார். ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்கள் அனைத்தும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், அணுசக்தி செறிவூட்டல் திறனை முற்றிலும் முடக்க வேண்டும் மற்றும் ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானின் வாக்குறுதிகளை மட்டும் நம்பாமல் எவ்வித முன்னறிவிப்புமின்றி எந்நேரமும் மேற்கொள்ளக்கூடிய சர்வதேச ஆய்வுகள் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவம் ஆசியாவில் முதன்முறையாக ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்காக சிறிய ஆயுதங்கள் மற்றும் இலகுரக ஆயுதங்கள் கட்டுப்பாடு குறித்து ஐக்கிய நாடுகளின் பெலோஷிப் பயிற்சி திட்டத்தை நடத்துவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு முயற்சிகளுக்கு இந்தியாவின் உலகளாவிய பங்களிப்பை கணிசமாக ஊக்குவிக்கும் வகையில் குறித்த திட்டத்தை இந்தியா செயல்படுத்த உள்ளது. இந்த நிகழ்ச்சி மத்திய பிரதேசத்தின் குறிப்பாக மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் உள்ள ராணுவ மேலாண்மை கல்லூரியில் பிப்ரவரி 16 முதல் மார்ச் 6 வரை இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு
பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.